இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது 4வது புத்தகமாகிய எண்ணிக்கை நூலுக்கு வருகிறோம். இந்த எண்ணிக்கை நூலானது இஸ்ரேலர்களுடைய அந்த வரலாற்று மையத்தை நமக்கு எடுத்து வைக்கும். அதுவும் முக்கியமாக அந்த சீனாய் மலையிலிருந்து புறப்பட்டு அவர்கள் பாலும் தேனும் வடியும் அந்த கானான் நாட்டுக்குள் நுழையும் வரை உள்ள அந்த 40 ஆண்டுகளுடைய அந்த வரலாற்று தன்மையையும், அவர்கள் கடவுளோடு கொண்டிருந்த அந்த பற்றுதல் அல்லது கிளர்ச்சிகள், கடவுளை விட்டு போன அந்த நிலைத்தின் தடுமாற்றங்கள், இது எல்லாத்தையும் நமக்கு எடுத்து வைக்கிறது. இதிலே முதல் அதிகாரமானது மிக முக்கியமாக எண்ணிக்கையை ஆரம்பிக்கிறது. அந்த ஒவ்வொரு குலத்தாரிலே அதுவும் போருக்கு போகத்தக்க ஆண்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்பதை விவரமாக அந்தந்த குலத்தின்படி எண்ணி அதனுடைய நம்பர்களை பற்றி நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். எத்தனை ஆண்கள் 20 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் என்பதை விவரமாக எடுத்து வைத்து அந்த குலத்தினுடைய எண்ணிக்கையை நமக்கு வெளிக்கொணர்கிறது. நாம் இந்த அதிகாரத்துக்கு செவிமடுக்கும் பொழுது இத்தனை மக்கள் கடவுளால் வழிநடத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்ற அந்த மேன்மை நாம் புரிந்து கொள்வோம். அந்த ஆண்டவனுடைய அந்த வலிமை மிகு கைவன்மையை அறிந்தவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். இஸ்ரேல் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய 2ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் முதல் நாளன்று சீனாய் பாலைநிலத்தில் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசேயிடம் பேசினார். அவர் கூறியது: இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள ஆண்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளினுடைய பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வரியாக கணக்கெடுங்கள். இஸ்ரேலின் 20 அதற்கு மேலேயே வயதுடைய போருக்கு செல்லத்தக்க அனைவரையும் அணி அணியாக நீயும் ஆரோனும் எண்ணுங்கள். ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவன் உங்களோடு இருப்பான். அவன் தன் மூதாதையனுடைய வீட்டு தலைவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு துணை நிற்க வேண்டியவர்களினுடைய பெயர்களாவன: ரூபன் குலத்திலிருந்து எலிட்சூர், இவன் செதேயூர் மகன். சிமியோன் குலத்திலிருந்து செலுமியேல், இவன் சுரிசத்தாய் மகன். யூதா குலத்திலிருந்து நகுசோன், இவன் அம்மனிதாபினுடைய மகன். இசக்கார் குலத்திலிருந்து நெத்தானியேல், இவன் சூவார் மகன். செபுலோன் குலத்திலிருந்து எலியாபு, இவன் கெலோன் மகன். யோசேப்பின் மைந்தருள் எப்ராயிம் குலத்திலிருந்து எலிசாமா, இவன் அமிகூத்தின் மகன். மனாசே குலத்திலிருந்து கமாலியேல், இவன் பெதாசூரின் மகன். பென்யமின் குலத்திலிருந்து அபிதான், இவன் கிதையோனின் மகன். தான் குலத்திலிருந்து அகியேசர், இவன் அம்சத்தாயின் மகன். அசேக்கு குலத்திலிருந்து பகியேல், இவன் ஒக்ரானின் மகன். காத்து குலத்திலிருந்து ரூத்து, எல்யாசாபு, இவன் தெகுவேலின் மகன். நப்தலி குலத்திலிருந்து அகிரா, இவன் ஏனானின் மகன். மக்கள் கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களே. இவர்கள் தங்கள் மூதாதையர் குலங்களின் முதல்வர்களும் இஸ்ரேலுடைய 1000 தலைவர்களும் ஆவர். பெயர் குறிப்பிட்ட இவர்களை மோசேயும் ஆரோனும் தங்களுடன் சேர்த்து கொண்டனர். 2ஆம் மாதம் முதல் நாளன்று அவர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று கூட்டினர். அவர்கள் தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வரியாக 20 அதற்கு மேலோ வயதுடையவர்களை பதிவு செய்தனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டிருந்ததும் இதுவே. அவ்வாறே அவர் சீனாய் பாலை நிலத்தில் அவர்களை எண்ணினார். இஸ்ரேலுடைய தலைப்பேரான ரூபன் மக்களினுடைய தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் ரூபன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 46,500 பேர். சிமியோன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளினுடைய பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் சிமியோன் குலத்தில் எண்ணப்பட்ட 59,300 பேர்.
மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் காத்து குலத்தில் எண்ணப்பட்டோர் 45,650 பேர். யூதா மக்களினுடைய தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதிற்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் யூதா குலத்தில் எண்ணப்பட்டோர் 74,600 பேர். இசாக்கார் மக்களினுடைய தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளினுடைய பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதிற்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் இசாக்கார் குலத்தினுடைய எண்ணப்பட்டோர் 54,400 பேர். செபுலோன் மக்களுடைய தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளினுடைய பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் செபுலோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 57,400 பேர். யோசேப்பின் மைந்தருள் எப்ராயிம் மக்களுடைய தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் எப்ராயிம் குலத்தில் எண்ணப்பட்டோர் 46,500 பேர். மனாசே மக்களுடைய தலைமுறைகளுடைய அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளுடைய பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதிற்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் மனாசே குலத்தினுடைய எண்ணப்பட்டோர் 32,200 பேர். பென்யமீன் மக்களுடைய தலைமுறைகளின் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளுடைய பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதிற்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் பென்யமீன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 30,400 பேர். தான் மக்களுடைய தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளுடைய பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதிற்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் தான் குலத்தில் எண்ணப்பட்டோர் 62,700 பேர். ஆசேர் குல மக்களினுடைய தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளுடைய பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதிற்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் ஆசேர் குலத்தில் எண்ணப்பட்டோர் 41,500 பேர். நப்தலி மக்களுடைய தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளுடைய பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதிற்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் நப்தலி குலத்தில் எண்ணப்பட்டோர் 53,400 பேர். மூதாதையர் ஒவ்வொருவருடைய வீட்டு முதல்வர்களான தலைவர் 12 துணையுடன் மோசேயாலும் ஆரோனாலும் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. ஆக மொத்தம் இஸ்ரேலுடைய மூதாதையர்களுடைய வீடுகள் வாரியாக 20க்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்களாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எண்ணப்பட்டோர் 6,03,550 பேர். ஆனால் இவர்களோடு லேவியர் தங்கள் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை. ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, லேவி குலத்தை மட்டும் நீ எண்ண வேண்டாம், இஸ்ரேல் மக்களுள் அவர்களை நீ கணக்கெடுக்க செய்ய வேண்டாம். லேவியரை உடன்படிக்கை கூடாரம், அதன் பணிப்பொருட்கள், அதற்கு சொந்தமான அனைத்து பொருட்கள் ஆகியவற்றினுடைய பொறுப்பாளர்களாக ஏற்படுத்து. அவர்கள் கூடாரத்தையும் அதன் பணி பொருட்களையும் சுமந்து செல்ல வேண்டியவர்கள். அவர்கள் கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்து அதை பேணி வருவார்கள். புறப்பட வேண்டிய நேரத்தில் லேவியரே கூடாரத்தை பிரித்து வைப்பார். கூடாரம் இடிக்கும் போது லேவியரே அதை எழுப்பி நிறுவுத்துவார். வேறு எவனும் அதன் அருகில் வந்தால் அவன் கொல்லப்படுவான். இஸ்ரேல் மக்கள் அணி அணியாக சென்று ஒவ்வொருவரும் தம் பாளையம் கொடி இவற்றிற்கேற்ப தங்கியிருப்பார். லேவியரோ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் மேல் சினம் வராதபடி உடன்படிக்கை கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்குவர். உடன்படிக்கை கூடாரத்தை காவல் செய்ய வேண்டியவரும் லேவியரே. இஸ்ரேல் மக்கள் இவ்வாறே செய்தனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவர்கள் செய்தனர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.